குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து எக்ஸிபிட் 110 விசிசி. இதில் மொத்தம் 3 வேரியண்ட் வரும். என்னென்னா ட்ரம்மு, டிஸ்கிளே, ஸ்மார்ட் கரண்ட் ஆப்ஷன் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து ஸ்மார்ட் கரண்ட் ஆப்ஷன் மாடல் போல் பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் அலாய் வித் டியூப்லெஸ் ஸ்டேரோட கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு உடனே பஞ்சர் ஆனாலும் உங்களுக்கு நியர்பை ஸ்டேஷனாக போய்க்கலாம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 220mm ரோட்டோப்ரேட் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னென்னா ஃப்ரண்ட்டு டிஸ்க் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏர் சர்க்குலேஷன் போய் உங்களுக்கு ஹீட் ரெடியூஸ் பண்ணி டிஸ்கோட லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸை கொடுத்துருக்கனால மேடு பள்ளத்தில் போகும்போது சஸ்பென்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் ஹெட்டில் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னென்னா எவ்வளோ லாங்காக இருந்தாலும் பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்இடி கொடுத்துருக்கனால 30% எக்ஸ்ட்ரா லைஃப் வந்து பேட்டரிக்கு வரும். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கரண்ட் ஆப்ஷன் வந்து ஃபோன் கால்ஸு, நோட்டிஃபிகேஷனு, அந்த 10/10 இண்டிகேஷனோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பேட்டரி வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபில் எக்கனாமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆவரேஜ் ஃபில் எக்கனாமினா எவ்வளோனா நீங்கள் ஓட்டுற ஸ்பீடுக்கு எவ்வளோ மைலேஜ் போகும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எம்டின்னா உங்களுக்கு இருக்க பெட்ரோலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த ஆவரேஜ் மைலேஜை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ட்ரிப் எஃப்னா இன்னும் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ஃபீல் போட்டாகணும் அந்த மாதிரி உங்களுக்கு காட்டிடும் ட்ரிப் எஃப். இதில் உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.1 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 1 லிட்டரு வந்தோடனே உங்களுக்கு ரிசர்வ் பண்ணிட்டு காட்ட ஆரம்பிச்சிடும். இதில் முன்னாடி உங்களுக்கு இப்போ ஃபீல் வர்றதுனால உங்களுக்கு இறங்கி போக தேவை அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்காது. உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால இறங்கி போக அவசியம் இருக்காது. இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. திங்ஸு, வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கலாம். முன்னாடியே உங்களுக்கு யூஎஸ்பி மொபைல் யூஎஸ்பி போட்டு சார்ஜர் வந்துடும். அதனால் எமர்ஜென்சிக்கு நீங்கள் சார்ஜர் போட்டுக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 163mm கொடுத்துருக்கனால உங்களுக்கு கால் வச்சிருக்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி சீட்டு லென்த்து பார்த்தீங்கன்னா 756mm இருக்கிறதுனால உங்களுக்கு சீட்டு லென்த்தும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ரெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. பின்னாடி சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி அவங்களுக்கு சாஞ்சு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. இதனாலனா ஒரு ஆஃப்சைஸ் ஹெல்மெட்டு திங்ஸு நிறையா வச்சுக்கலாம். பின்னாடி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால் பின்னாடி வந்து 3 ஸ்டெப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெயிட்டு தகுந்த மாதிரி அதை பார்த்துக்கலாம். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1275mm இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டியும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்கனால சென்டராக இருக்கும். அதனால் இன்ஜின் சென்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும், ஸ்டெபிலிட்டியாகவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 163mm கொடுத்ததுனால கீழே அண்டர் செஸ்ட் பாடி எதுவும் உங்களுக்கு தட்டாது, கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம். இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 8.4 பிஹெச்பி, 6350 RPM இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் நல்லாயிருக்கும். டார்க் பார்த்தீங்கன்னா 10.2 Nm டார்க்னால உங்களுக்கு இழுவிசையும் நல்லாயிருக்கும். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரிஸ் ரெட்டு, இன்னொன்று காப்பர் பிரான்ஸ் கலர் வரும்.